இந்த சம் பாருங்க, ஒரு ஈரிலக்க பகா எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 5. அதாவது இதில் பகா எண்ணுங்க ஒரு லைனை சொல்லியிருக்கேன். பகா எண்ணா ப்ரைம் நம்பர், சரிங்களா? நார்மலாக 1லேருந்து 100 வர ப்ரைம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 25 நம்பர்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ 25 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 25 நம்பர்ஸில் இந்த 32ம் வராது, 69ம் வராது. இந்த 2 ஆப்ஷனும் வராது. மிச்சம் 2ம் ப்ரைம் நம்பர் தான். நமக்கு ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க, 23 தான் ஆன்சர். ஸோ இது எப்படி வந்ததுங்க சால்வ் பண்ணுவோம். அதுக்கடுத்து 41 23 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எது ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் இதுக்கு இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. அதுக்கடுத்து 161 என்ற எண்ணிற்கு ஒரு காரணியாகும். அதாவது இந்த ஈரிலக்க பகா எண்ணின் இலக்கங்கள் கூடுதல் 5, அந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா 161 என்ற எண்ணிற்கு ஒரு காரணின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 161 அந்த எண் வகுக்கும். அப்போ இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. அது எந்த எண்ணுன்னா ஆன்சர் வந்து 23 சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா நார்மலாக 161 41ஆல் வகுக்க முடியுமானா வகுக்க முடியாது, சரிங்களா? அதே இது 23, சரிங்களா? 161 23ஆல் வகுப்படுமானா வகுக்க முடியும், சரிங்களா? ஸோ எத்தனை டைம் போகும் அப்படின்னாக்கி 7 டைம் போகும், சரிங்களா? ஸோ 7 டைம் 7 23 161. அப்போ பிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லி கீ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க.